ஏண்ணா ஆனா ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நாள் தான்டா காணும், அதுக்குள்ள என்னடா உனக்கு? நீ வேற மச்சான், இப்பெல்லாம் ஒரு வாரம் இல்லைனாவே சாவு போஸ்டர் வச்சுறாங்க, தெரியுமா உனக்கு? அப்புறம் மச்சான் வேலை அப்படி போயிட்டு இருக்கு. பரவாயில்லடா, ஏதோ போயிட்டு இருக்கு, என்ன பண்றது. டேய் மச்ச மச்சா காத்திடா. டேய் சிகரெட் கொடு. நான் கார்த்தி, எப்படி இருக்க? ஆளே பார்க்க போல. கையரா கிணத்து பக்கம் வந்தாலே கார்த்தி ஞாபகமா இருக்குடா. அட நீ வேறனே ஞாபகத்துற, கஷ்டமா இருக்குடா. ஏன்னா அங்க பாரு, நான் கிணத்து பக்கம் யாரும் விழுந்து கிடக்குறான், யாருன்னு தெரியலடா. வா போய் பார்க்கலாம். டேய் கார்த்திடா, டேய் வாடா 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 கார்த்தி, எழுந்துடா. மச்சான் என்னடா கிணத்துல சத்தம் கேக்குது? ஆமாடா எனக்கும் கேக்குதுடா. ஏய் ராஜேஷ், கிணத்துல சத்தம் கேக்குது, வா போய் பார்க்கலாம். எந்த ஊர்ரா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் குடியார நாய் தேர்தல குச்ச போத்த ஏந்து வர போறான். நீங்க போங்கடா வீட்டுக்கு. அவனை பிள்ளை பேச தகுதியே கிடையாது. போனாங்க நல்லதுக்கே காலம் கிடையாது. வாங்கடா போலாம். நான் அது கார்த்தி மாதிரி இருக்கு. ஆமாடா, அதுக்கு என்னப்போ? நான் எவ்வளோ நாள் தானே பேசாமல் இருப்பான். நான் சாரி கேட்க போகிறேன், நீங்களும் வாங்க. தலை அவன் பக்கத்தில் போனாலும் ரொம்ப அசிங்கமாக பார்க்குறான். இப்போ நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு தான் அசிங்கம். அது மட்டும் இல்லாமல் அவன் அடிக்கிறான்டா, நம்மளுக்கு எதுல தேவையில்லாத வேலை. நான் உனக்கும் அந்த நிலமை வந்திருந்தா நீ ஜாலியாக இருப்பேனா? ஆமாடா, அவனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரிதான் போகலாம். டேய் போகாதீங்கடா, அவனா கிட்ட போன அடிக்கிறான், அவன்கிட்ட போய் சாரி கேட்க போறேன்றீங்க. அடிச்சாலும் பரவாயில்ல, வாங்கடா போலாம். கார்த்தி நில்லுடா, நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிருடா. ஏய் எல்லாம் ஓடி போயிடுங்க, என் தம்பியை கொண்டவனை கொல்லாம விட மாட்டேன். உன் தம்பி செத்து 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் அதை நினைச்சுட்டு இருப்ப? மச்சி நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுறா, இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்க? மச்சி தம்பியை கொன்னவனை மட்டும் கொல்லணும்னு நினைச்சா தம்பி எனக்கு திரும்ப வந்துட போறான். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? பொண்ணவனை எப்படா கண்டுபிடிப்ப? உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்குடா, கொலை பண்ணவன நாளைக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. மச்சான் கார்த்தி என்கிட்ட நேற்று ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னான்டா. அதெல்லாம் சும்மா மச்சான், 4 மாசமா கிடைக்காது, இப்போ கிடைக்க போதா? ஆமாடா, அதுவும் கரெக்ட் தான், 4 மாசமா அது கிடைக்க போதா இப்போ? தூரத்துல பாரு, கார்த்தி மாமா வர மாதிரி பாரு. அவரே தான்டா இருக்கான். வாங்கண்ணா. நான் தம்பிங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. போன பொங்கலுக்கு பார்த்தது, அதோட இப்பதான் பாக்குறேன். தம்பிங்களா நீங்க மட்டும் ஒன்னா சுத்துறீங்க, கார்த்தி மட்டும் எங்க தனியா சுத்திட்டு இருக்கான்? தம்பி எனக்கு எல்லாம் தெரியும், உண்மையை சொல்லுங்கடா. கார்த்திக் ஏதோ கையில சண்டை போட்டீங்களாமே, சொல்லுங்கடா. கார்த்தி தம்பி இறந்து போயிட்டாங்கன்னா அதான் சோகமா இருக்கும். டேய் அது 4 மாசம் ஆகுதுடா பைக் ஆக்சிடென்ட் செத்து. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பைக் ஆக்சிடென்ட் சாப்பிடனா, அவன் யாரோ கொண்டு இருக்கான். என்ன சொல்றான்? ஆமா, அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜுக்கு ஆளை பார்த்துட்டு போனான். என்னடா புதுசா வேட்டி சட்டெல்லாம் கட்டியிருக்க? ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு மேரேஜ், ஆளை பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன், நைட்டே வந்துடுறேன். சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி இங்க வா. என்னன்னு சொல்லுங்க. ஃபங்க்ஷனுக்கு போற செலவு காசு வச்சுக்கோ. இதுக்குதான் இவ்வளவு போயிட்டப்பா. என்னடா? சரி ஓகே, நான் பாக்குறேன். போ. சதீஷ் சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது. போடா, நான் போயிட்டு வரேண்ணா. பத்திரமா போயிட்டு வாடா. சரிண்ணா, போ. மேரேஜ் போன எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா, ஆனா அவன் மட்டும்தான் வரல. அவன் இறந்து போன செய்தி மட்டும்தான் வந்தது.
என்னாச்சுடா? எதுடா இப்படி ஓடியார? நான் உன் தம்பிய என்னாச்சுடா தம்பிக்கு? என்னாச்சு? நான் உன் தம்பி அங்க செத்து கிடக்குறானா? டேய் தம்பி டேய் என்னாச்சுடா? டேய் ஏஞ்சிரா. டேய் தம்பி. டேய் தம்பி டேய் ஏஞ்சிரா. டேய் ஏஞ்சிரா. டேய். ஐயோ. அவன் தம்பி செத்த பிறகு பேசாம போனவன் இதோட பேசவே இல்லைண்ணா. டேய் கார்த்தி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு தெரியலடா. கார்த்தி, உன் தம்பிக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. டேய், நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறா. மச்சான், தம்பி போனா பரவாயில்லடா, நாங்க இருக்கோம்டா. உனக்கு உங்க கிட்டலாம் ஒண்ணு கேட்கட்டுமாடா? கேளுடா. என் தம்பி செத்து 1 மாசம் ஆச்சு. எங்கடா போயிருந்தீங்க? வீட்டில் எல்லா ஃபேமிலியாக டூருக்கு போயிருந்தோம்டா. நீ வேற தம்பி செத்த துக்கத்தில் இருந்தியா, அதான் உன்னை கூப்பிடல. சாரி மச்சான், இப்போதான் வந்தோம் நாங்கள் எல்லாரும். என் தம்பி செத்து 1 மாசம் ஆகுது. நீங்க என்னடா ஜாலியா ஊரை சுத்தி நிக்கிறீங்க? இப்ப என்ன மயத்துக்குடா இங்க வந்துக்கிறீங்க? கார்த்தி, பார்த்து பேசு. வீட்டை விட்டு கிளம்புங்கடா, துரோகிங்களா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் விடுங்க. காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். சரிண்ணா, யார் தாண்டா கொலை பண்ணியிருப்பா? இது வரைக்கும் யாரும் சரியா தெரியலண்ணா, அப்படியே விட்டுட்டோம். எதுக்குடா என் தம்பியை கொண்ட? கயிறா முதல்ல, என்னையும் சந்தேகப்படுற நீ? நானா கொலை பண்ணேன்? தம்பி இங்க வாடா. இந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா இவனுக்கு உன்னை நல்லா தெரியும். என்னாச்சுடா இப்படி ஓடியாரா? நம்ம குட்டி சித்தப்பாவை கொன்னது யாருன்னு தெரியும் சித்தப்பா எனக்கு. என்னடா சொல்ற? யாரா கொன்னது? அன்னைக்கு சித்தப்பா ஃபங்க்ஷன் போயிருந்தாருல, அன்னைக்கு நானும் போயிருந்தேன். இது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்ல? குட்டி சித்தப்பா செத்ததுக்கு தாத்தா பாட்டிலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவனை குத்திட்டு நீயும் ஜெயிலுக்கு போயிருந்தா நம்ம ஃபேமிலி யார் சித்தப்பா பாத்துக்கிறது? இப்ப சொல்லு, என் தம்பியை கொண்டது நீ தானே? ஆமாடா, உன் தம்பியை கொண்டு நான் தான்டா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமாடா உனக்கு? நானும் பிரியாங்கிற பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல எங்க வாழ்க்கையில ஒரு நாள் குறுக்க வந்தான்டா உன் தம்பி. பிரியாவோட அழகை பார்த்து அவளுக்கு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா பிரியா கோபத்துல எல்லாருடையும் உன் தம்பியை கணத்திலே அரைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா உன் தம்பி இப்படி பண்ணான்னு யாரும் எதிர்பார்க்கலடா. தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற எவனுக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஓட ஓட குத்தி கொண்டுட்டான்டா உன் தம்பி. அவனை சும்மா விட சொல்றியா? அதான் ஒரு நாள் பிளான் போட்டு அவனை போட்டு தள்ளினேன். நான் பண்ண தப்பா? சொல்றா, நான் பண்ண தப்புனா இந்த இடத்துல என்னை வெட்டி கொள்ளுடா. காத்தி, 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 எங்க போறா? எந்த பக்கம் போறான்? குடிச்சிட்டு போறான்டா, காப்பாத்தா அவனு. மச்சான், எல்லாரும் குதிங்கடா, காத்தியை காப்பாத்தலாம் வாங்கடா.